உயர உயர எழுகிற அவர் ஆளுமையே அரசியல். உயர உயர எழுகிற அவர் ஆளுமையே அரசியல். அதிர அதி ஆதி முத்துராமலிங்க தேவரின் உள்ளு பேரனாக, வெள்ளச்சாமி தேவரினுடைய பேரனாக, உக்கரபாண்டிய தேவரினுடைய புதல்வனாக உலவிய பசுமன் தேவர் திருமகனா சின்னஞ்சிறு பிராயத்தில் பெற்ற தாயார் இந்திராணியம்மையார் மறைந்த பிறகு அவருடைய சகோதரி மனோலட்சுமி மறைந்த பிறகு பாட்டி வீட்டுக்கு போகிறேன் என்று கல்லுப்பட்டிக்கு சென்று அங்கே பள்ளி கல்வியை ஏற்றிருந்த காலத்தில் ராமநாதபுரம் அரசர் அழைப்பின் பேரில் சென்று இந்த நகரிலே இருக்கக்கூடிய உயர்நிலை பள்ளியில் சேர்ந்து படி என்பதை ஏற்று அங்கே உயர்நிலை பள்ளியிலே படித்து ஆங்கிலத்தில் ஈடு சொல்ல முடியாத புலமையில் பெற்றிருந்த பசுமன் தேவர் திருமகனாரை நான் 11 வயது பிராயத்தில் அந்த மாபெரும் தலைவர் என் பாட்டனார் கட்டிய இல்லத்திற்கு சற்றும் எதிர்பாராத வகையில் வாகனங்களினுடைய ஒலி சத்தம் பலமாக கேட்டுக் கொண்டிருந்த போது 5-6 பேர் ஓடி வந்து என் தந்தையிடம் தேவரையா வருகிறார்கள் என்று சொன்னவுடன் விதிர்விதித்து போனவரான என் தந்தை வீட்டிலே இருந்த பணியாளை அழைத்து அந்த தோரணத்தை நாற்காலியை கொண்டு போடு என்று அந்த நாற்காலி என் இல்லம் கட்டப்பட்ட காலத்திலே தயாரிக்கப்பட்ட நாற்காலி அதை அங்கே போட்ட வேளையில் சிம்மம் போல நடந்து அகன்ற தோள்கள், விரிந்த மார்பு, இரும்பினர் தலையார் என்று சொல்லத்தக்க வகையிலே அப்படி வளைந்திருக்கக்கூடிய கேசம், அவர் வந்த அந்த கம்பீரமும் அந்த தோற்றமும், அவர் வந்து அமர்ந்தவுடன் ஐயா உங்கள் காலடிகளை வீட்டிலே படுவதற்கு நான் புண்ணியம் செய்திருக்க வேண்டும், தவம் செய்திருக்க வேண்டும் என்று சொல்லிய போது அந்த பெருமகனார் சொன்னார், நீங்கள் காங்கிரஸ் கட்சியை ஆதரித்து வருவதாக என்னிடம் வந்து சொன்னார்கள். நான் காங்கிரஸ் கட்சியை வளர்க்க பாடுபட்டவர். காமராஜர் தேர்தலில் நிற்கிறதற்கு தகுதி இல்லை என்று சொன்ன போது, அவர் வரி கட்டவில்லை என்று சொல்கிற போது, நான் ஒரு வெள்ளாட்டை கொண்டு வந்து அது விற்ற அந்த பணம் அவர் செலுத்திய வரிப்பணம் என்று சொல்லி அவரை விருதுநகர் நகர்மன்ற தேர்தலில் நிறுத்திய தகுதியுடையவர். ஆனால் அந்த காங்கிரஸ் கட்சி கெட்டு குட்டிச்சுவராகிவிட்டது, பெர்மிட் கோட்டா ராஜ்யமாகிவிட்டது. இனி நீங்கள் காங்கிரஸ் கட்சியை ஆதரிப்பது அவ்வளவு நல்லதல்ல என்று சொன்னவுடன், ஐயா தாங்கள் வார்த்தை எனக்கு வேற வார்த்தை, அதன்படியே நான் நடந்து கொள்கிறேன் என்று கூறிவிட்டு என்னை பெற்ற தாயா பசும்பாறை சூடாக காய்ச்சி எடுத்துக்கொண்டு வந்த அந்த டம்ளரை நீட்டுகிற போது, ஐயா இந்த பாறை கொஞ்சம் அருந்துங்கள் என்று சொன்னவுடன் அந்த பாறையில் அருந்திவிட்டு அவர் விடைபெற்று சென்றதை என் நெஞ்சில் பசுவரத்தாணி போல அந்த கம்பீரமான அவருடைய ஒலிப்பதை போன்ற அந்த குரல், அவருடைய பார்வை என்னை வெகுவாக வசீகரித்து விட்டது. 11 வயது, அவருக்கு 47 வயது இருக்கும். என்னை அறியாத ஒரு மதிப்பும் பற்றும் தேவர் திருமகன் மீது ஏற்பட்டு விட்டதால் நான் இளங்கலை BA முடித்த வருடத்தில் இருந்து
பசுமனுக்கு போக ஆரம்பித்தேன். அந்த தேவர் திருமகனாரினுடைய புகழ்வாடும் அந்த மண்ணுக்கு போக ஆரம்பித்தேன். அப்பொழுதெல்லாம் 3 மணி நேரம் பேசினாலும் ஒரு சொட்டு தண்ணீரோ ஒரு சோடாவோ குடிக்க மாட்டான். அடியேன் அதையே பின்பற்றி வருகிறேன். 1964ஆம் ஆண்டு அறிஞர் அண்ணா முன்னிலையில் பேசிய காலம் முதல் 8 வயதில் மகாத்மாவின் பேரன் முன்னிலையில் என் பள்ளி ஆசிரியர்கள் அவர்கள் எழுதி கொடுத்த சொற்பொழிவை மனனம் செய்து 10,000 பேருக்கு முன்னாலே அந்த சின்னஞ்சிறு பிராயத்தில் பேசிய காலம் முதல் பசும்பொன் தேவர் திருமகனாரை புகழ்ந்து பேசுவதற்கு இந்த அரங்கத்தை ஆயத்தப்படுத்திக் கொடுத்திருக்கிறார்களே, அந்த சகோதரர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். பசும்பொன் தேவர் திருமகனார் ஆன்மீகம் அவரே கூறுகிறார். வடலூரில் வள்ளலாருடைய நாள் போற்றப்படுகிற நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்ட போது அவர்கள் பக்கத்திலே வந்து அமர்ந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஒரு காலத்திலே இருந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் பசும்பொன் தேவர் திருமகனாரின் செவிகளில் ஒன்றை சொல்லுகிறார். தேவர் பெருமான் தலையை அசைக்கிறார். அவர் பேச எழுகிறார். அப்பொழுது சொல்லுகிறார், என்னிடத்தில் என் மதிப்புக்குரிய ஓமந்தூரா ஒரு செய்தியை சொல்லி கவலைப்பட்டார். வடலூர் வள்ளலா அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை ராமலிங்க அடிகளார் எழுதிய திருவருட்பாடு 9 பாடல்கள் அச்சுக்கே வரவில்லை. அதை அவரது உறவினர்களில் ஒருவர் வைத்திருக்கிறார் ஓலை ஜோடிகளாக. அச்சேற்றுவதற்காக அவரிடம் போய் கேட்டார், கொடுக்க மறுக்கிறார். அது வெளியுலகத்துக்கு தெரியாமலே போய்விட்டது என்று என்னிடத்திலே தன் சஞ்சலத்தை தெரிவித்தார். நான் சொல்கிறேன், எழுதிக் கொள்ளுங்கள், கேட்டுக்கொள்ளுங்கள். அந்த பாடல்கள் ஓலைச்சுவடி உங்களுக்கு கிடைக்கவில்லை என்று கவலைப்படாதீர்கள். இதோ அந்த 9 பாடல்களையும் அடியேன் சொல்லுகிறேன் என்று அந்த 9 பாடல்களையும் அந்த நிகழ்ச்சியிலே தேவர் திருமகனார் கண்டு தடையின்றி காலின் பிரவாகம் போல சொல்ல சொல்ல கூட்டம் மெய்மறந்து கரவொலி எழுப்ப அவர் அமர்ந்தவுடன் அந்த கூட்டத்திலே இருந்து ஒருவர் எழுந்து வந்து மேடைக்கு வந்து கூனி குறுகி தேவர் பெருமானுக்கு வணக்கம் சொல்லிவிட்டு, ஐயா என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், அந்த ஓலைச்சுவடிகள் என்னிடம்தான் இருக்கின்றன, நான் தர மறுத்தது தவறுதான், ஆனால் அதை எல்லோர் நெஞ்சிலும் பதிகிறவர்களே ஐயா அவர்கள் சொல்லிவிட்டீர்களே என்று கூறினார். அவர் தேவர் திருமகனார் அங்கே தைப்பூச திருவிழா வடலூரிலே நடந்தபோது அவர் சொன்னார், இப்பொழுது ஆன்மீகவாதிகள் மறிந்து விட்டார். ஜடாந்தி தரித்துக் கொண்டு உற்சாச்சர மாலையை போட்டுக்கொண்டு கோயில் கட்டுவதும் கும்பாபிஷேகங்கள் நடத்துவதும் அவர்கள் நெற்றியிலே ஊதியை பூசிக்கொள்வதும் மந்திரங்கள் உச்சரிப்பதும் தங்களுடைய பரிவாரங்களோடு அவர்கள் பண்டாரமாவதும் பண்டாரங்கள் மடாதிபதிகளாவதும் அந்த மடாதிபதிகள் திரை மறைவில் திரவிய ஆசை, பெண் ஆசை போன்ற ஆசைகளை உள்ளுக்குள் மறைத்து வைத்துக் கொண்டு போலிகளாக அவர்கள் ஆன்மீக துறவிகளாக மலிந்து போய் நடமாடுகிறார்கள் என்று
ஆன்மீக துறவிகளை பற்றி அவர் அன்றைக்கு எச்சரித்தார். அவர் சின்னஞ்சிறு பிராயத்தில் நான் குறிப்பிட்டேன் அல்லவா, உக்கிரபாண்டிய தேவருடைய மகன் என்று. அதற்கு முன்பு அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. யானை என்று பெயரிட்டார்கள். சிறு வயதிலேயே, குழந்தை பருவத்திலேயே அவள் மறைந்து விட்டார். அதற்கு ஒரே மகன் உக்கிரபாண்டிய தேவருக்கு முத்துராமலிங்க தேவர் ஒருவர் கொள்ளுத்தாத்தாருடைய பெயரைத்தான் அவருக்கு வைத்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு தன்னுடைய 2 மனைவி சகோதரிகளை திருமணம் அவர்கள் மறைந்த பிறகு இன்னும் 2 பெண்களை உக்கிரபாண்டி தேவர் திருமணம் செய்து கொண்டார். அவர்கள் சொல்லை கேட்டு அவர்களுக்கு பேருதவியாக இருந்த ஒருவரை அந்த இல்லத்தின் பக்கமே வரவிடாமல் துரத்தியதோடு அனைத்து சொத்துக்களை, நிலவுலங்கள், மன்னர் மானியமாக அந்த குடும்பத்துக்கு முன்னால் வழங்கப்பட்டவைகள், அதற்குரிய ஆவணங்கள், தஸ்தாவேஜுகள் அனைத்தை வைத்து மகனுக்கு ஒன்றுமே இல்லாமல் அவர் மாற்றி விடுவார் என்ற எண்ணம் ஏற்பட இதை நாம் பெற்றுவிட வேண்டுமே என்று நினைத்து பசுமன் தேவர் பெருமகனா மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் போய், உக்கிரபாண்டி தேவருக்கு ஒரே மகன் நான் தான் வாரிசு. ஆனால் என் தந்தை எனக்கு சேர வேண்டிய சொத்துக்களை எல்லாம் அவர் தேவையின்றி வீணான ஆடம்பரங்களிலே செலவழித்து வருவதோடு வாரி எதிர்காலத்திலே வழங்கவும் கூடும் என்பதா அதை இந்த சர்க்கார் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக உங்களிடம் வந்திருக்கிறேன் என்ற போது இருதரப்புடைய அவர்களுடைய ஆதரவுகளையும் வரவழைத்து விசாரித்து எந்த சொத்துக்களையும் உக்கிரபாண்டி தேவர் விற்கவோ வேறு யாருக்கும் எழுதி கொடுக்கவோ கூடாது என்று சொல்லி இருந்தார். அதையும் மீறி தன் தந்தை தன்னுடைய விருப்பம் போல செய்யக்கூடும் என்று கருதி நாம் நீதிமன்றத்துக்கு போவோம், வழக்கு மன்றத்திலே போய் இதை தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சிப்போம். யார் சிறந்த வக்கீல் என்று கேட்டபோது சென்னையிலே இருக்கிற சீனிவாச ஐயங்கார் பொருத்தமான வக்கீலாக இருப்பார் என்று சொல்ல, இவர் சீனிவாச ஐயங்காரை போய் பசும்பொன் தேவர் திருமகன் முத்துராமலிங்க தேவர் என்று நான் சொல்வதில்லை, ஒப்புக்காக உண்மையிலே நெஞ்சிலே அவர் மீது மரியாதை இருக்கிற காரணத்தினால் பசும்பொன் தேவர் திருமகன் அப்படி சொல்வதற்கு அனைத்து தகுதியும் பெற்ற தியாக சிகரம் தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அவருக்கு நிகராக நான் படித்த வழியில் அத்தனை விதமான நூல்களையும் கற்று எந்த பிரச்சனை பொருளெடுத்தாலும் ஆதிபந்தமாக அதனுடைய பொருளை உணர்ந்து மெய்ஞானமா அதிலே சிகரம், தத்துவ இயலா அதிலே சிகரம். அந்த சொற்பொழிவுகள் பதவி கிடைக்காமலே போய்விட்டது. ஆனால் தேவரின் இதயநாதம் என்ற அந்த நூலில் 224 பக்கங்கள் கொண்ட நூலில் 48வது பக்கத்தில் தான் நான் முதலிலே குறிப்பிட்ட ஆன்மீகத்தை பற்றி தேவர் எழுதியிருக்கிறார். அவர் சீனிவாச ஐயங்காரிடம் போய் அவருடைய வழக்கு சுவடிகளை கொடுத்த போது அவர் ஆங்கிலத்திலே அருமையாக பேசுவதை கேட்டு திகைத்து போன சீனிவாச ஐயங்கார் ஒரு 4 நாளைக்கு நான் எந்த வேலையும் பார்க்க முடியாது. வங்காளத்து சிங்கம் நேதாஜி வருகிறார், அவர் கடற்கரையில் என்னுடைய தலைமையில் பேச போகிறார், உன் கேள்வி உன் வழக்கை பற்றி அதற்கு பிறகு நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ இவ்வளவு அழகாக ஆங்கிலம் பேசுகிறாயே, நான் கொடுக்கிற வேலையை செய்கிறாயா? ஐயா சொல்லுங்கள், நேதாஜிக்கு உடனிருந்து தொண்டு செய்வதற்கும் பலர் பேசுகிற தமிழை ஆங்கிலத்தை அவரிடம் மொழிபெயர்த்து சொல்வதற்கும் ஒரு இருந்தால்
சிறப்பாக இருக்குமே என்று நான் கருதி இருக்கிற போது நீ வந்திருக்கிறாய். நீ நேதாஜிக்கு போய் 4 நாட்களும் பக்கத்திலே இருந்து தொண்டு செய்வதற்கு நான் அனுப்ப விரும்புகிறேன் என்று சொன்னபோது, ஐயா அதை விட எனக்கு என்னையாவா என்று சென்று நேதாஜி அவர்களோட இருந்து அவர் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து அவருக்கு செய்த தொண்டு, அவருடைய பேச்சு, அவருடைய சாதனை, அவருடைய ஆங்கில புலமை அனைத்தையும் கண்டு வியந்து போன நேதாஜி தன் மனதிலே அவரை ஏற்றுக்கொண்டார். அதனால்தான் அதற்கு பிறகு இது 1927 நடந்தது. 39 சென்னைக்கே நேதாஜி வருகிறார். சீனிவாச ஐயங்கார் எந்த காங்கிரஸ்காரர்களும் அவரை பார்க்கவும் வரவில்லை, அவருக்கு ஒரு வீடு கொடுத்து உதவவும் வரவில்லை. அடிப்படை உறுப்பில் இருந்து 3 ஆண்டுகளுக்கு காங்கிரஸ் கட்சி அவரை நேதாஜியை நீக்கிவிட்ட சூழல். ஆகவே அப்பொழுது சீனிவாச ஐயங்கார் என்னுடைய வீட்டிலேயே நேதாஜி தங்கிக் கொள்ளட்டும் என்று முடிவெடுத்த போது சங்கு கணேசன் அவர்கள் என் இல்லத்தில் தங்கட்டும் நேதாஜி என்று சொன்னதனால் சங்கு கணேசன் அவர்கள் இல்லத்திலே தங்குவதற்கு வாய்ப்புகளை உருவாக்கினார்கள். கடற்கரையிலே கூட்டம், பெருந்திரளான கூட்டம், அவைகளோடு கூட்டம். நேதாஜி பேச ஆரம்பிக்கிறார், ஒலிபெருக்கிக்கு முன்னாவது நிற்கிறார். அப்பொழுது சென்னையிலே வெளியாகி கொண்டிருந்த மெயில் பத்திரிகை ஒரு அவசர மாலை பதிப்பை வெளியிட்டு, அந்த பதிப்பு ஒரு பக்கம் தான், அதை கொண்டு வந்து நேதாஜியின் கைகளிலே கொடுக்கிறார்கள். அதை எடுத்து பார்க்கிறார். அடால்ஃப் ஹிட்லர் has invaded Poland. போலந்துக்குள்ளே ஹிட்லர் நுழைந்து விட்டார், உலக யுத்தம் துவங்கிவிட்டது என்ற மெயில் ஏடு வர்ணித்திருந்ததை இடம் பார்த்துவிட்டு 2 மணி நேரம் அனைத்துலக அரசியலை நேதாஜி பேசினார். அப்படியே எல்லோரும் மெய்மறந்து போனார்கள். அந்த கூட்டத்தில் தான் அவர் அப்பொழுது உருவாக்கிய காங்கிரஸ் கட்சியை 1939 வருட தொடக்கத்தில் ஹரியானா காங்கிரஸ் நடந்த போது, அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு யார் தலைவர் என்ற தேர்தல் வந்த போது தென் மாநிலங்களைச் சேர்ந்த ஒருவரை நிறுத்தினார். அதிக ஓட்டுகள் கிடைக்கும் என்று காந்தியடிகள் விரும்பியவாறு பட்டாபி சீதாராமையாவை வேட்பாளராக அவர்கள் ஏற்கனவே தலைவர் பொறுப்பில் இருந்த நேதாஜிக்கு பதிலாக அவர் பெயரை அறிவித்த போது நேதாஜி அவர்கள் நானும் இந்த தலைவர் தேர்தலுக்கு போட்டியிடுகிறேன் என்று சொல்லுகிறார். எந்த தென்னிந்திய மக்கள் அதிகமாக பட்டாபிக்கு ஓட்டு போடுவார்கள் என்று காந்தி நினைத்தாலும் அதற்கு மாறாக இங்க தென்னிந்திய மக்கள் நேதாஜிக்கு அதிகமாக வாக்களித்தார்கள். இந்த தமிழ்நாட்டிலே இருந்து பசுமன் தேவர் திருமகனார், பெருந்தலைவர் ஞானசுடர் காமராஜர் நேதாஜிக்கு வாக்களித்தார்கள். தேவர் திருமகன் அதிகமான வாக்குகளை சேகரிப்பதிலே ஈடுபட்டிருந்தார். நேதாஜி தலைவராக்கப்பட்டார். ஆனால் அவர் தலைவர் என்று அறிவிக்கப்பட்ட 48 மணி நேரத்திற்குள் காங்கிரஸ் காரிய கமிட்டியிலே இருந்த 14 பேரில் 12 பேர் சர்தார் வல்லபாய் பட்டேல், அபுல் கலாம் ஆசாத், பாபு ராஜேந்திர பிரசாத், கிருபளானி வரிசையாக 12 பேர் நாங்கள் காரிய கமிட்டியிலே இருந்து ராஜினாமா செய்கிறோம் என்று ராஜினாமா செய்த போது, அதற்கு பிறகு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஒரு அறிக்கை விட்டார். இனி காரிய கமிட்டிக்கு யாரையாவது புதிதாக நியமிக்க வேண்டுமானா காந்தியடிகள் சொல்லுகிற பெயர்களை தான் நேதாஜி அறிவிக்க வேண்டும் என்று சொன்னபோது, அதற்கும் மறுபேரும் சொல்லாமல் நீங்கள் யாரை காரிய கமிட்டிக்கு நியமிக்க விரும்புகிறீர்கள் என்று காந்தியாருக்கு நேதாஜி கடிதம் அனுப்பிய போது, நான் யாரையும் அறிவிக்க விரும்பவில்லை, உங்கள் இஷ்டப்படி செய்து கொள்ளுங்கள் என்று காந்தியார் பதில் கடிதம் அனுப்பினார். அப்பொழுது திரிபுரா காங்கிரஸ்
104 டிகிரி காய்ச்சல் நேதாஜிக்கு. ரயிலில் வரும்போதே அவரை பெற்றெடுத்த தாயார் மடியிலே அவர் தலையை வைத்து மருந்து போட்டிக் கொண்டே வந்தார். அந்த அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய அந்த கமிட்டி கூட்டம் தொடங்கியது. மேடையில் ஓரமாக ஒரு கட்டிலை போட்டு அதிலே நேதாஜி படுத்திருந்தார். அவரது உரையை வாசிப்பதற்கு கூட அவருக்கு சக்தி இல்லை. அவரது சகோதரர் சரத்சந்திர போஸ் தன்னுடைய சகோதரனுடைய தலைமை உரையை அங்கே வாசித்தார். இதற்கு பிறகு வங்காளத்துக்கு போனார். வங்காள மக்கள் கொதித்து போனார்கள். அவர்கள் நேதாஜி மீது பற்றும் வாஞ்சையும் கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில் அவர் வங்காளத்தினுடைய அந்த மாநிலத்தினுடைய காங்கிரஸ் கட்சி தலைவர் என்ற பதவியும் இருந்த காரணத்தால் சில கோரிக்கைகளை அறிக்கையாக வெளியிட்டதை ஏற்றுக்கொள்ளாத காங்கிரஸ் கட்சியின் அந்த தலைவர்கள் இவர் அதிக பிரசித்தனமாக இதையெல்லாம் அறிவிக்கிறார். எனவே காங்கிரஸ் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலே இருந்து நேதாஜியை நீக்குகிறோம் என்று அவர்கள் அறிவித்தார்கள். அப்போது என்ன செய்தார்? முற்போக்கு எண்ணம் கொண்ட காங்கிரஸ் தோழர்களை தன்னோடு இணைத்துக் கொண்ட அவர் காங்கிரஸ் கட்சியிலேயே ஒரு ஃபார்வர்ட் பிளாக், ஒரு முன்னேற்ற பிரிவு, முன்னேற்ற அணி என்பவர் தொடங்கி அதனுடைய அறிவிப்புக்கு பிறகுதான் சென்னைக்கு வருகிறார். உலக யுத்தம் தொடங்கிவிட்டது. உரையை பிடித்துக் கொண்டு இனி அடுத்து என்ன செய்வதற்கு இருக்கிற போது எதிர்பாராத விதமாக சபர்மதியிலே அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டம் நடக்கிறது. நீங்கள் அதில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று மகாத்மா காந்தி நேதாஜிக்கு ஒரு தாக்கீது அனுப்பியிருந்தார். சரி, இந்த கட்டத்தில் இதை நிராகரிக்க வேண்டாம், நாம் உடனே புறப்பட வேண்டியதாக நினைத்த போது நம்முடைய பசுமன் தேவர் அவர்கள், நான் தென் மாவட்டங்களில் விரிவான சுற்றுப்பயணத்தை உங்களுக்காக ஏற்பாடு செய்திருக்கிறேன். எங்கு வர முடியாவிட்டாலும் அந்த தென் மாவட்டங்களுக்கு தலைநகரம் போல இருக்கிற மதுரை மாநகருக்கு வந்து அந்த ஒரு கூட்டத்திலாவது நீங்கள் பேசிவிட்டு போனால் சிறப்பாக இருக்கும் என்று சொன்னவுடன் அதை மறுக்க முடியாத நேதாஜி செப்டம்பர் 3ஆம் தேதி 1939 இந்த மதுரை மாநகரிலே வந்து பல்லாயிரக்கணக்கிலே திரண்ட மக்கள் மத்தியில் அவர் ஆற்றிய ஆங்கில உரையை பசுமன் தேவர் திருமகன் தமிழிலே மொழிபெயர்த்து பேசினார். அதற்கு பின்னர் நீங்களும் என்னோடு வாருங்கள் என்று அவரையும் அழைத்துக் கொண்டுதான் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி கூட்டத்திற்கு நேதாஜி போனார். பசுமன் தேவர் திருமகனும் உடன் போனார். மகாத்மா காந்தி, பண்டித ஜவஹர்லால் நேரு, சர்தார் பட்டேல் எல்லோரும் இருக்கிறார்கள். அப்பொழுது நேதாஜியை பேச அழைத்தவுடன் நேதாஜி எழுந்து சொல்லுகிறார், காந்திஜி அவர்களே, நீங்கள் தர்மபுத்திரனாகவே என்றைக்கும் நடக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். காண்டிபம் என்ற வேண்டிய வேலை வந்துவிட்டது. அர்ஜுனனாக மாறுங்கள் என்று தொடர்ந்து பேசியதை சகிக்காத மனிதருள் மாணிக்கம் இவர் பேசி அமர்ந்தவுடன் தான் எழுந்து பேசி அவர் நேதாஜி பேசியதை அனைத்தையும் மறுத்து பேசியதோடு மட்டுமல்ல, பக்கத்தில் நின்று பேசுகிறார், பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கிற நேதாஜியுடைய தோளை பிடித்து ஒரு கையா உலுக்கி யூ என்று சொல்லுகிறார். நேதாஜி பதிலே சொல்லவில்லை, பொறுமையாக இருந்தார். அவர் நேரு அவர்கள் பேசி முடித்தவுடன் மகாத்மா காந்தியை பார்த்து, நீங்கள் தயார்படுத்தி இருக்கக்கூடிய உங்கள் தலைமைச் சீடம் எப்படி என்னிடம் நடந்து கொண்டார் என்பதை பார்த்தீர்கள் அல்லவா? இனி எனக்கு இங்கு வேலை இல்லை, நான் வெளியேறுகிறேன் என்று வெளியே போய்விட்டார். அந்த நேதாஜியினுடைய வாழ்க்கையில் 1944ஆம் ஆண்டு செப்டம்பர் 22ஆம் நாள் அவர் ஏற்கனவே சுதந்திர இந்தியாவினுடைய அரசு என்பதை அவர் நிர்மாணித்து அதில் செய்ய வேண்டிய பிரகடனத்தை
ஒரு நாள் இரவு முழுக்க பென்சிலால் எழுதி அந்த ஒரிஜினல் அசல் நான் படித்திருக்கிறேன். ஒரு இடத்திலே கூட ஒரு அடித்தல் திருத்தல் கிடையாது. ஒரு 7 பக்கம் எழுதியிருக்கிறார், பொடி எழுத்துக்கிறார் பென்சிலால். அதைத்தான் பிரகடனமாக சொல்லுகிறார். அமைக்கப்பட்ட சுதந்திர இந்தியாவிலே பிரகடனம் என்று. ஆனால் புகைப்பிடிக்கிற பழக்கத்தை விட முடியாததால் அதையும் நான் சொல்லிவிடுகிறேன். பக்கத்திலே ஏராளமான சிகரெட் துண்டுகள், அவர் இரவெல்லாம் புகைப்பிடித்த துண்டுகள் கீழே கிடக்கின்றன. அப்பொழுது அந்த பேச்சில் சொல்லுகிறார், 44 செப்டம்பர் 22 இது நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் அதற்கு சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி என் மனதை மிகவும் புண்படுத்திவிட்ட காரணத்தான். ஏனெனில் நேதாஜியுடைய மகள் இந்தியாவுக்கு வந்து குடியரசுத் தலைவர் ஞானி ஜெயின் சிங் அவர்களுடைய விருந்தினராக அந்த சகோதரியும் அவர் கணவரும் குடியரசுத் தலைவரும் மாளிகையிலே விருந்தினர்களாக இருந்தார்கள். ஜனவரி 26 குடியரசு திருநாள் அணிவகுப்பு ஊர்வலம் விஜய் சௌக்கிலே நடக்கிறது. இந்திய ராணுவம் வீடுகளை கொண்டு வருகிறது. பிரதமர் உட்கார்ந்திருக்கக்கூடிய ராஜீவ் காந்தி உட்கார்ந்திருக்கக்கூடிய வரிசைக்கு அடுத்த வரிசையில் பின்னால் நேதாஜி மகள் உட்கார்ந்திருக்கிறார். திரும்பி பார்த்த ராஜீவ் காந்தி, ஆர் யூ தி கிராண்ட் டாக்டர் ஆஃப் நேதாஜி என்று கொஞ்சம் குத்தலாக கேட்கிறார். மனம் உடைந்து போன நேதாஜி மகள் நிதா போஸ் எல்லாம் முடிந்தவுடன் நிருபர்கள் எல்லோரும் ஓடி வந்து பிரதமர் உங்களிடம் என்ன பேசினார் என்று கேட்டார்கள். அந்த சகோதரி சொன்னார், என் தந்தையாருடைய பெருமையை புகழை இன்னும் கூட சகித்துக் கொள்ள முடியவில்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்களால் என்பதை காட்டிவிட்டார். நான் இந்த வீட்டில் இருந்திருக்கிறேன், இந்திரா காந்தி அம்மையார் இருக்கும்போது இருந்திருக்கிறேன். நான் நேதாஜியின் மகள் என்பது நன்றாக அவருக்கு தெரியும். ஆனால் என்னை புண்படுத்துகிற விதத்தில் இந்த கேள்வியை என்னை நோக்கி வீசுகிறார் என்று அவர் பிரஸ்ல பத்திரிகை நிருபர்களிடம் பதில் சொன்னார். இதற்கு பிறகு நாடாளுமன்றம் கூடுகிறது. பிபி சிங் அவர் அவை தலைவராக அமர்ந்திருக்கிறார். லீடர் ஆஃப் தி ஹவுஸ் என்னை பேச அழைக்கிறார்கள். நான் பேச எழுந்தேன். ஒரு 10 நிமிடங்கள் வேறு விஷயங்களை பேசிவிட்டு அப்பொழுது நடைபெற்ற அந்த சம்பவத்தை குறிப்பிட்டு நேதாஜியின் மகளிடம் ஏளனமாகவும் ஏகடியமாகவும் இந்த நாட்டின் தலைமை அமைச்சர் எப்படி கேட்கலாம்? பண்டித ஜவஹர்லால் நேரு தியாகம் செய்திருக்கிறார், நாட்டுக்காக உழைத்திருக்கிறார், சிறைச்சாலையிலே வாடி இருக்கிறார். ஆனால் அவர் செய்த தியாகத்தை விட இந்த நாடு அவருக்கு மகுடம் சூட்டி இருக்கிறது, அவருக்கு வெகுமதி இருந்திருக்கிறது. He was rewarded more than what he sacrificed. ஆனால் என்னுடைய தந்தை நாட்டின் விடுதலைக்காக போராடிய போது எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி, ஓ மகாத்மா, ஃபாதர் ஆஃப் தி நேஷன், bless me என்று ஆசீர்வதியுங்கள், போர்க்களத்திலே நிற்கிறேன், கொடும் பகைவர்கள் ஏராளமாக சூழ்ந்திருக்கிற இடத்திலே இருந்து உங்களிடம் வேண்டுகிறேன், என்னை ஆசீர்வதியுங்கள் என்று காந்தியாரை நோக்கி கேட்டுவிட்டு சொல்லுகிறார். இப்பொழுது தேவையெல்லாம் புரட்சிகரமான இளைஞர்கள், புரட்சிகரமான வீராங்கனைகள் தங்கள் வேதியிலே இருந்து எதிரிகள் வீசிய ஆயுதத்தால் வழிந்தோடுகிற ரத்தத்தால் அந்த எதிரிகளையே திணறடிக்கிற அளவுக்கு, மூழ்கடிக்கிற அளவுக்கு ரத்தம் செய்ய தயாராக இருக்க வேண்டும். We need revolutionaries. புரட்சி வீரர்கள், புரட்சி வீராங்கனைகள் அவர்கள்தான் வேண்டும். அதற்கு நீங்கள் உயிரை கொடுப்பதற்கும் சித்தமாக இருக்க வேண்டும் என்று சொன்னவுடன் நாங்கள் தயார், நாங்கள் தயார் என்று அந்த திரண்டிருந்த கூட்டத்திலே அனைவரும் குரல் எழுப்பினார். இந்த குரலை வைத்து நான் முடிவெடுக்க முடியாது. ஒவ்வொருவரும் எழுந்து முன்னால் வந்து நான் மரணத்தை சந்திப்பதற்கும் தயாராக இருக்கிறேன், ரத்தம் சிந்துவதற்கும் தயாராக இருக்கிறேன் என்று சபதம் எடுத்துக்கொண்டு
இங்கே இருக்கக்கூடிய இந்த காகிதத்தில் தங்கள் விரலை கிழித்து ரத்தத்தால் கையெழுத்திட வேண்டும், பக்கத்தில் சாட்சியாக இந்த நேதாஜி நிற்பார் என்று அவர் பேச, அப்படியே நாங்கள் செய்கிறோம் என்று ரத்தத்தில் கையெழுத்திட்டு அவர்கள் அனைவருமே சத்திய பிரமாணம் செய்தார். இந்த வீர வரலாற்றை கொண்ட அந்த தலைவரை இவ்வளவு காலத்துக்கு பிறகு கூட அவரது மகனை புண்படுத்துகிற விதத்தில் இப்படி இந்த நாட்டின் பிரதமர் பேசியிருக்கிறாரே, இது நியாயம்தானா? யாரும் எழுந்து பேசவில்லை. குற்றகன் வைத்தகன் மாறாமல் விஸ்வநாத் பிரதாப் சிங் என்னை பார்த்து கொண்டே இருந்தார். அதற்கு பிறகு குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து எனக்கு அழைப்பு வந்தது. நான் சென்றேன். மாட்சிமைக்குரிய His Excellency ஜெயில் சிங் என்னை அழைத்திருந்தார். நான் உள்ளே சென்றேன். பார்வையாளர்கள் வழக்கமாக சந்திக்கிற அரங்கத்துக்கு எதிரே, சந்திக்கிற இடத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய அரங்கத்தில் உட்கார்ந்து இருக்க வேண்டும். அங்கே போய் உட்கார்ந்தேன். அங்கே இருக்கக்கூடிய அந்த ராணுவ அதிகாரி முடுக்கோடு நடந்து வந்து, His Excellency wants to meet you. I am taking you என்று அவருடைய அறை, படுக்கை அறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அறைக்கு படிகளை ஏறி அங்கே அழைத்து கொண்டு போனார். யாருக்கும் இந்த மரியாதை அவர் செய்திருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அப்பொழுது சொன்னார், I listened your speech from ராஷ்டிரபதி பவன். அப்பொழுதே குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு மாத்திரம் இந்த உரைகள் அவ்வப்பொழுது அப்படியே காட்டக்கூடிய வகையில் தொலைக்காட்சி ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அந்த தொலைக்காட்சியில் உங்கள் பேச்சை கேட்டேன். Mesmerizing speech. I have collected a copy of your speech. I have sent it to Anita Bose. அவர்களுக்கே அனுப்பிவிட்டேன் உங்கள் பேச்சை என்று சொன்னார். அப்படி நேதாஜிக்கு வழக்கரமாக திகழ்ந்த பசும்பொன் சேவர் திருமகனார் கைரேக சட்டம் இந்த நாட்டை ஒரு பகுதியிலே வாழக்கூடிய தன்மானமுள்ள மக்களை, அடிமை சேவம் செய்வதற்கு தயாராக இல்லாத மக்களை இப்படி கொடுமையாக இந்த கைரேக சட்டத்தை கொண்டு வந்து அவன் திருமணம் ஆன நாடாக இருந்தால், அவர் வீட்டிலே ஒரு இழவு விழுந்த நாடாக இருந்தால் சாயங்காலத்தில் வந்து போலீஸ் ஸ்டேஷனை கையெழுத்து போட்டுவிட்டு விடிகிறவரை அங்கேதான் இருக்க வேண்டும் என்ற இந்த கொடுமையான அக்கிரம சட்டத்தை எதிர்த்து பிரபலை கல்லர்கள் வாழ்கிற பகுதியிலே இருந்து பல்லாயிரக்கணக்கானவர்களை திரட்டிக் கொண்டு இந்த மதுரை பகுதியிலே வந்து ஒரு மாநாடு போன்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி ராஜாஜி இடத்தில் நீங்கள் முதல்வர் பொறுப்பேற்றால் இந்த கைரேக சட்டத்தை நீக்குவீர்களா? அவசியம் நீக்குகிறேன் என்று ராஜாஜி சொன்னார். ஆனால் முதல்வரானதற்கு பிறகு அதை செய்யவில்லை, அப்படியே நீடித்தது. அதனால்தான் அவர் என்ன செய்தார் தெரியுமா? அங்கே அவருடைய வட்டாரத்தில் ராமநாதபுரம் சீமையில் ஒரு பெரிய மாநாட்டிற்காக நடத்தி அதற்கு தலைமையாக டாக்டர் வரதராஜன் அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து அங்கே அவர்களை பேச செய்தார். இந்த சூழ்நிலையில் பசும்பொன் தேவர் திருமகனார் ஒரு முக்கியமான சம்பவம். இது ஒரு தமிழ்ச்சங்க கட்டிடம் அல்லவா? 4ஆம் தமிழ்ச்சங்கம் அமைத்த பாண்டித்துரை தேவர் அவர்களால் நிர்மாணிக்கப்பட்ட தமிழ்ச்சங்கத்தினுடைய பொன்விழா ஒரு வார காலம் நடந்தது. அதில் 2ஆம் நாள் ஒரு பள்ளி ஆசிரியரின் மகள் மணிமேகலை என்கின்ற 10 வயது சிறுமி தந்தையார் தயாரித்து கொடுத்த உரையை எழுதி படிக்காமல் அற்புதமாக பேசி அனைவரையும் திகைக்க வைத்தார். அவர் பேசி முடித்த மறுநாள் அறிஞர் அண்ணா அதே இடத்திற்கு பேச வந்தார். அவர் முதல் நாள் இந்த மணிமேகலை எனும் சிறுமி இவ்வளவு அனைவரையும் கவர்கின்ற வகையில் பேசியிருக்கிறாரே என்று சிலாகித்து விட்டு, இது இன்னொரு காலமாக இருந்தால் திருஞான சம்பந்தருக்கு
தெய்வீக அருள் கிடைத்ததை போல இந்த சிறுமிக்கும் கிடைத்து விட்டது என்று சொல்லி இருப்பார்கள். இவ்வளவுதான் சொன்னார் அண்ணா. மறுநாள் தேவர் திருமகன் அங்கே பேச வருகிறார். அண்ணா பேசியதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உடனே கடுமையான சொற்களை பிரயோகித்து அறிஞர் அண்ணா அவர்களை விமர்சித்தார். இந்த தென் மாவட்டங்களில் இது பயங்கரமான பிரச்சனையாக பேசப்பட்டு விட்டது. சரியாக ஒரு வார காலம் கழித்து அறிஞர் அண்ணா மதுரையில் பேச வருகிறார். பொதுக்கூட்டத்தில் பேச எங்கே அண்ணா அவர்கள் நம்முடைய தேவர் பெருமானை விமர்சித்து தவறாக ஏதாவது சொல்லிவிடுவாரோ என்று கருதி பாட்டாளி கட்சியை சேர்ந்தவர்கள் அறிவாளும் கட்சியுமாக பெருமளவு அவர்கள் திரண்டுவிட்டார்கள். ஒருவேளை அந்த அண்ணா கூட்டத்தில் அவர்கள் கலவரம் செய்யக்கூடும் என்று கருதி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த வீரர்கள் அவர்களும் ஆயுதபாணிகளாக அவர்களும் வந்து குவிந்து விட்டார்கள். அண்ணா பேச ஆரம்பித்தார். 1 மணி நேரம் பேசினார். சுற்றி வளைத்தோ மறைமுகமாக தேவர் ஒருவார் கூறியதை பற்றி, அந்த நிகழ்ச்சியை பற்றி ஒரு சொல்லும் சொல்லாமல் 1 மணி நேரம் உரையாற்றி விட்டு சென்று விட்டார். இதை மறக்கவே இல்லை தேவர் திருமகன். 1957ஆம் ஆண்டு செப்டம்பர் 10ஆம் நாள் தேவேந்திர குல மக்களுக்கும் மரவர் குலத்தினருக்கும் பெரும் மோதல் வந்துவிடுமோ என்ற சூழலில் மாவட்ட கலெக்டர் பணிக்கர் முதுகுளத்தூர் தாசில்தார் அலுவலகத்தில் ஒரு சமாதான கூட்டம் போட்டார். அந்த கூட்டத்தில் பசுமன் தேவர் திருமகனும் பங்கெடுத்து தன் பங்குக்கு வாதங்களை வைத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அதை மறுத்து ஒருவர் பேசிக்கொண்டே வந்தார். இவர் சொல்லுகிற வாதங்களுக்கெல்லாம் மறுப்பாக ஒருவர் சொல்லிக் கொண்டு வந்தார். அப்பொழுதும் பொறுமை இழக்காமல் தேவர் திருமகன் சொன்னார், நான் அந்த தேவேந்திர குல மக்களுக்கு பெரும் மரியாதை வைத்திருக்கிறேன். எனது 32வது வயதில் அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரன் வீட்டிற்கு போய் நான் சாப்பிட்டு மகிழ்ச்சியோடு வந்தேன். தனி தொகுதிகளில் அவர்களால் போட்டியிட வேண்டும் என்கிற போது அத்தனை தொகுதிகளிலும் தேவேந்திரர்களே நான் வேட்பாளராக போட்டேன் என்று பேசுகிறார். நான் என் நிலங்களில் ஒரு சில பகுதிகளை அவர்களே உழுது விவசாயம் செய்து கொள்ளட்டும் என்று அவர்களுக்காக ஏற்பாடு செய்தவர் நான் என்று தன்னுடைய மனதில் வெறுப்பும் இல்லை, பகையும் இல்லை என்று இதைத்தான் அவர் பேசினார். அதற்கு பிறகு அவர் சொன்ன ஒரு வாதத்தை அதே சகோதரர் எழுந்து மறுத்து பேச, தேவர் அதை மதித்து பேச, அதை மறுத்து அவர் பேச, இந்த வாக்குவாதம் ஒரு கிட்டத்தட்ட 7-8 நிமிஷம் நடந்து கொண்டிருந்ததை ஜன்னல்கள் வழியாக எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மரவர் குல மக்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். இது 10ஆம் தேதி நடக்கிறது. செப்டம்பர் 11ஆம் தேதி இரவு வேளையில் அந்த சகோதரர் தன் வீட்டில் உணவருந்து விட்டு வீட்டுக்கு வெளியே 10 பேரை 7-8 பேரை வைத்துக் கொண்டு வாதித்துக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஒரு சொட்டு தண்ணீர் அருந்த மாட்டார் தேவர், ஒரு சோடா குடிக்க மாட்டார். அடியனும் அப்படித்தான். 3 மணி நேரம் பேசினாலும் நான் இடையிலே சோடாவும் அருந்த மாட்டேன். நிசப்தம் நிலவினால் பேசுவேன், நிசப்தம் நிலையை என் பேச்சை பிடித்துக் கொள்வேன். இது நான் சின்னஞ்சிறு வயதிலிருந்து தொடர்ந்து பழகிக் கொண்டிருக்கக்கூடிய பழக்கம். இப்பொழுது 11ஆம் தேதி இரவில் அந்த சகோதரன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டு விட்டார். 1957 செப்டம்பர் 11 28ஆம் தேதி மதுரையிலே காங்கிரஸ் சீர்திருத்த கட்சி என்று காங்கிரசின் ஒரு பகுதியினர் பிரிந்து சென்று தனி கட்சி ஆரம்பித்தார்கள். அந்த கட்சியின் மாநாடு மதுரையில் நடக்கிறது. அந்த மாநாட்டில் செப்டம்பர் 28ஆம் தேதி 17 நாள் கழித்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் உரையாற்றிய பசுமன் தேவர் திருமகனார் இரவு 10 மணி ஆகிவிட்டது.
அல்பாக இருக்கிறது. இது 3 நாட்களாக நான் ஓய்வெடுக்கவே இல்லை. நேராக நான் தொடங்கிய நேதாஜி பத்திரிகை 1949 நேதாஜி பிறந்த நாளாகிய ஜனவரி 23 நான் அவர் தொடங்கிய பத்திரிகை. அந்த அலுவலகத்துக்கு நேதாஜி பத்திரிகை அலுவலகத்துக்கு போய் ஓய்வெடுக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். 1/2 மணி நேரம் கழிந்தது. இரவு 10:30 மணி ஆயிற்று. ஒரு 10-20 போலீஸ் வேன்கள் அவர் போகிற வாகனத்தை சுற்றி வளைத்துக் கொண்டனர். போலீசார் வந்தார்கள். உங்களை கைது செய்கிறோம் என்றார்கள். அவர் ஒன்றும் எந்த வார்த்தையும் சொல்லவில்லை. கைது செய்து கொண்டு போனார்கள். எனக்கு என்ன ஞாபகம் என்றால், இந்த மதுரையிலே வைத்துத்தான் என்னை வேலூர் சிறைக்கு ரிமாண்ட் செய்தார்கள். ராத்திரி 2 மணிக்கு. அதே வேலூர் சிறைக்கு தான் தேவத்தின் மகனை கொண்டு போய் அடைத்தார்கள். அங்கிருந்து பிறகு சென்னை சிறைக்கு மாற்றினார்கள். பிறகு வழக்கு புதுக்கோட்டை நீதிமன்றத்திலே நடக்கிறது என்பதற்காக புதுக்கோட்டை சிறைக்கு அவரை மாற்றினார்கள். வழக்கு நடைபெறுகிறது. 1959 வழக்கு நடக்கிறது. முதல் குற்றவாளியாக பசும்பொன் தேவ திருமகன் அந்த நீதிமன்றத்திற்குள்ளே அழைத்து வரப்படுகிறார். உள்ளே நுழைகிறார். என்ன ஆச்சரியம்! அந்த நீதிபதி நாற்காலியை விட்டு எழுந்து நின்று கொண்டு பணியாளரை அழைத்து ஒரு நாற்காலியை தூக்கி அங்கே போடு என்று சொல்லிவிட்டு, ஐயா அந்த நாற்காலியை நீங்கள் அவர்கள் என்று சொல்லுகிறார். நாற்காலியிலே தேவர் திருமகன் அமர்கிறார். நண்பர்கள் இடைவேளைக்கு அறிவிப்பு வருகிறது. எல்லா வழக்கறிஞர்களும் உணவருந்து போய்விட்டார்கள். உட்கார்ந்து சிலை போல அங்கேயே உட்கார்ந்திருக்கிறார். சாப்பிடவும் இல்லை, ஒரு மடக்கு தண்ணீர் குடிக்கவும் இல்லை. சாயங்காலம் 4:30 மணிக்கு கோர்ட் ஒத்திவைக்கிற வரையில் அப்படியே உட்கார்ந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இதுதான் நடக்கிறது. அதற்கு பிறகு 59 ஜனவரி 7ஆம் தேதி நீதிபதி அனந்த நாராயணன் தீர்ப்பை வாசிக்கிறார். முத்துராமலிங்க தேவர் accused number 1 is acquitted, honorably acquitted. இந்த வழக்கிலிருந்து கண்ணியமாக அவரை விடுவிக்கிறேன். நீதிபதி அவருக்கும் மற்றும் 3 விடுதலை அளித்துவிட்டு ஒரு 3 பேருக்கு மாத்திரம் தண்டனை வாசிக்கிறார். இது ஜனவரி 7ஆம் தேதி 59 தீர்ப்பு. நாடாளுமன்ற மக்களவைக்கு போகிறார். நம்முடைய பசும்பொன் திருமகனார் மக்களவையிலே பிப்ரவரி 17ஆம் தேதி 59 காஷ்மீர் கொழுந்து விட்டிருக்கிற பிரச்சனை பற்றி வாதம் நடக்கிறது. அதில் பேச வேண்டும் என்று அவர் அந்த மக்களவையினுடைய அந்த செக்ரட்டரி ஜெனரலிடம் போய் கொடுக்கிறார். 4:45 ஆகிவிட்டது சாயங்காலம். 5 மணிக்கு வழக்கமாக மக்களவை ஒத்திவைப்பார்கள். 4:45க்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர் பேர் சொல்லி அழைக்கப்படுகிறார். எழுந்து பேச ஆரம்பிக்கிறார். 5 மணி கடந்து விட்டது. ஒரு சில பேர் கூச்சல் எழுப்புகிறார்கள். அமைதியாக பேசுகிறார். சபை தலைவர், யூ கண்டினியூ யுவர் ஸ்பீச், உங்கள் பேச்சை தொடருங்கள். மேலும் 15 நிமிடம் அற்புதமாக பேசுகிறார். காஷ்மீரை பற்றி மறுநாள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை எழுதுகிறது. முத்துராமலிங்க தேவர் addressed the Lok Sabha. They gave a wonderful speech. It was like a flying fire. அப்படியே பறந்து வருகிற நெருப்பை போல அந்த பேச்சு இருந்தது என்று இந்தியன் எக்ஸ்பிரஸ் பாராட்டி எழுதுகிறது. ஆனால் அவரை பொறுத்தவரையில் அவர் ஆன்மீகவாதிகள், நான் முதலில் குறிப்பிட்டதை போல அவர் போலி ஆன்மீகவாதிகள் நடமாடுவதை சொன்ன அவர்தான் திருக்குறளை பற்றி 3 மணி நேரம் பேசுகிறார். குறள் நெறி இலக்கிய பேழை என்ற தலைப்பில் 3 மணி நேரம் பேசுகிறார். அதில் சொல்லுகிறார், எல்லா மதத்தினருக்கும், எல்லா குலத்தினருக்கும், எல்லா நாட்டினருக்கும் பொதுவான
மறைநூல்தான் திருக்குறள். அது எந்த மொழியிலும் இப்படிப்பட்ட நூல் இதுவரை படைக்கப்படவில்லை. ஆகவே அந்த திருக்குறள் நெறி என்பது மனித வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிற நூல் என்ற விதத்தில் அவருடைய உதாரணங்களை படித்து நான் திகைத்து போய்விட்டேன். ஒவ்வொரு குறளுக்கும் அவர் வேறு வேறு இலக்கியங்களில் இருந்தும் சில இதிகாசங்களில் இருந்தும் உதாரணங்களை கொண்டு வந்து வரிசையாக அடுக்குகிறார். என்ன ஞானம்! அதனால் தான் சொன்னேன், அவர் ஞானமும் அறிவும் அட்லாண்டிக் சமுத்திரத்தை போன்றது என்று பேரளவுக்கு இந்த கூட்டத்திலே அவர் கையெழுத்து வாங்குவதற்காக பேசவில்லை. அவர் உரைகளை படித்து வெளிவந்து போறார். இவ்வளவு ஞான கடலாக இருக்கிறார். எவ்வளவு உலக அரசியலை பேசுகிறார், இந்திய அரசியலை பேசுகிறார், சர்வதேச உறவுகளை பேசுகிறார், இதிகாசங்களை பேசுகிறார், கிரேக்க புராணத்தை வர்ணிக்கிறார், இதிகாசங்களினுடைய மேற்கோள்களை எடுத்து சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, படித்தால் நாம் புரிந்து கொள்ள முடியாத பல்வேறு செய்திகள் அடுக்கடுக்காக அவர் சொல்லிக்கொண்டே போகிறார் கூட்டங்களிலே. இவ்வளவு ஞானம், இவ்வளவு ஆற்றல், இவ்வளவு அறிவும் கொண்ட அந்த மனிதர் உள்ளம் உடைந்தவரா, தாங்க முடியாத துயரத்துக்கு ஆளானவரா, அவர் தன்னுடைய எஞ்சிய காலத்தை எங்கும் போகார். அங்கே சசிவந்த தேவர் வீட்டிலேயே முடங்கியிருந்த போது, அப்பொழுது ராமநாதபுரம் ஜில்லாவுக்கு திமுக மாவட்ட இருந்த நம்மால் அன்போடு வர்ணிக்கப்படுகிற சிறுகதை மன்னன் தென்னரசு அவர்களை வீட்டுக்கு அழைத்து வாருங்கள் என்று ஆர்டர் போட்டார். தென்னரசு பதவி போனவரா, தேவர் திருமணம் ஏன் நம்மை அழைத்தார் என்று பயபக்தியோடு அங்கே போகிறார். வீட்டுக்குள் சென்றவுடன் நாற்காலி தென்னரசு, உங்க அண்ணா துறை ஜெயிச்சிட்டாரு. எப்படி சொல்றீங்க? வருங்காலத்தில் அவர் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வர போறார். எப்படி சொல்றீங்க? அவரு தமிழ்ச்சங்கத்தில் மீனாட்சி அம்மன் கோயில்ல பேசுறத நான் மரபு கண்டிச்சேன். சில சொற்கள் நான் சொல்லியிருக்க கூடாது. ஆனா அந்த பெரிய மனுஷன் ஒரு வாரம் கழிச்சு வந்து மதுரையில் பேசுறப்ப அந்த சம்பவத்தை பற்றி சுற்றி வளைச்சு கூட மறைமுகம் கூட ஒரு வார்த்தை சொல்லாம போறாரே, பொறுத்தார் பூமி ஆழ்வார் அண்ணாக்களை நாடாளர் என்று சொன்னதை தென்னரசிடம் சொல்லியிருக்கிறார். அந்த தென்னரசுக்கு திருமண நாள் அக்டோபர் 30. காலை ரயில் வந்து நிற்கிறது தொடர்வண்டி. அறிஞர் அண்ணா வருகிறார். புரட்சி தலைவர் புரட்சி நடிகர் அன்றைய புரட்சி நடிகர் எம்ஜிஆர் வருகிறார். லட்சிய நடிகர் எஸ்.எஸ். ராஜேந்திரன் வருகிறார். படியில் கால் வைத்து இறங்குகிற போதே அண்ணா அவர்கள் தென்னரசை பார்த்து, என்ன புதுமாப்பிள, என்ன இவ்வளவு சோகமா இருக்கீங்க என்று கேட்கிறார். தென்னரசு சொல்றார், மெதுவா, ஐயா தேவனையா காலையில் 5:30 மணிக்கு கால்வாய் என் கல்யாணத்தை ஒத்தி வச்சு எல்லாரும் நேரா பசுமனுக்கு போவோம். அந்த பூத உடலுக்கு மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்தலுக்கு அண்ணாவே வருவதா சரி சொன்னவுடன் அண்ணா மறுப்பேரும் சொல்லாமல் அண்ணா அவர்களும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் லட்சிய நடிகரும் என்.வி. நடராசனும் பசுமனுக்கு போறார். அங்கே தேவர் பெருமானுடைய மேனி வைக்கப்பட்டிருக்க இடத்துக்கு பக்கத்தில் இவர் உட்கார்ந்திருக்கின்ற அந்த புகைப்படம் நான் வைத்திருக்கிறேன். அந்த டிப்பா புழுக்கை வரைக்கும் போட்டு ஒரு சின்ன கருப்பு சோப்பு துண்டை கழுத்துல போட்டு எம்ஜிஆர் உட்கார்ந்திருக்கார். அண்ணா உட்கார்ந்து எதிர இருந்து எஸ்.எஸ்.ஆர் ஏதோ பேசுற மாதிரி அந்த காட்சி. இந்த படம் என்னை ரொம்ப ஒலிக்கிடுச்சு. என்ன ஆச்சு தெரியுமா? அந்த பசு பொண்ணுக்கு மட்டுமல்ல, தமிழகம் பூராவிலும் இருக்கக்கூடிய முக்குளத்தோர் மக்கள் அவர்கள் மனதில் ஆழமாக பதிந்து விட்டது இந்த சம்பவம். அண்ணா ஆற்றிய இரங்கல் உரை, அந்த
ஈமச் சடங்கு நடக்கிற போது நடத்துகிற ஏற்றிய இரங்கல் உரையும் அவரே வந்து அதில் கலந்து கொண்டதும் ஒட்டுமொத்த பார்முலாக்கை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமுதாயத்தை 99.99% திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவாளர்களாக 67 தேர்தல் வெற்றிக்கு காரணங்களில் ஒன்றாக இது அமைந்திருந்தது. அப்படிப்பட்ட அந்த நிகழ்ச்சியை பற்றி சொன்ன தேவர் திருமகன் மனதிலே கவலை கொண்டவராகவே எவ்வளவு ஆனந்தமாக அவர் மேடைகளில் பேசிக் கொண்டிருந்திருப்பார். எவ்வளவு மகிழ்ச்சியோடு நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் அவர் போட்டியிட்டு ஓட்டு கேட்காமலே 2லும் ஜெயித்த வரலாறு அவருக்கு மட்டும் உண்டு. காயிலே உள்ளது கண்ணியத்துக்குரிய இஸ்மாயில் சாஹிப்புக்கும் உண்டு. மஞ்சேரி தொகுதிக்கு 3 தடவை போட்டியிட்டு ஒரு தடவை கூட அந்த தொகுதியிலே போய் ஓட்டு கேட்காமல் மேடையில் பேசாமல் 3 தடவையும் அபரிமிதமான ஓட்டுகளை ஜெயித்தவர் காயிலே உள்ளது. அதே போலத்தான் தேவர் திருமகன் நாடாளுமன்ற தொகுதியிலும் சட்டமன்ற தொகுதியிலும் போட்டியிட்டு ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார், ஒரு முறை நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். அவர் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரைகளில் இன்னும் எத்தனை உரைகளை அவர் ஆற்றியிருக்க முடியும்? சிறையில் அடைக்கப்பட்டு குற்றவாளியாக கூண்டில் நிறுத்தப்பட்டு உள்ளம் உடைந்து வெதும்பி போனவராக அவருக்கு பொதுவாழ்வும் கசந்து விட்டது, உயிர் வாழ்வும் கசந்து விட்டது. அதனால் தான் வைத்தியமே எதுவும் செய்து கொள்ளவில்லை. அப்படி சஞ்சலம் அடைந்தவராகவே இருந்து மறைந்து போனார். எனக்கு அந்த சின்ன திரு பிராயத்தில் அந்த கம்பீரமான அந்த தோற்றத்தையும் அவருடைய குரலையும் கேட்ட எனக்கு அவர் அசந்தவராக நான் ஜெயிலில் இருக்கிற வருடங்கள் தவிர ஒரு 5.5 வருடம் ஜெயிலில் இருந்திருக்கிறேன். அந்த 5 வருடங்களை தவிர அக்டோபர் மாதத்தில் 30ஆம் தேதி பசுமனுக்கு போவது என்னுடைய கடமை என்று கருதி கொண்டுதான் வருடத்தோடு போகிறது. ஒரு வருடம் 92ஆம் வருடம் நான் 91ஆம் வருடம் நான் போகிற போது இங்கேயே பெருமழை பிடித்துக் கொண்டது. மழை வெள்ளமாக புரள்கிறது. அங்கே பசுமனுக்கு போக முடியாது. இடையிலே ஒரு காட்டாறு பொங்கி போய் கொண்டிருக்கிறது. அதை தாண்டி போக முடியாது. என்ன செய்வது என்று திகைத்துக் கொண்டிருந்த போது அண்ணன் கால்பாட்சா வெள்ளச்சாமி சுற்று வழியிலே வந்து என் கூட வாங்க தம்பி என்று அழைத்துக் கொண்டு அதே சுற்று வழியிலே அழைத்துக் கொண்டு போய் பசுமனுக்கு போய் அங்கே வணக்கம் செலுத்திவிட்டு வழக்கம் போல கவுதியில் அமைந்திருக்கக்கூடிய தேவர் சிலைக்கு முன்னால் என்னை பேசுவதற்கு அழைத்துக் கொண்டு போனார். அதற்கு முந்தைய வருடம் நானும் என் ஆர்வியில் சகோதரர் பாடல்களை அப்படியே சொல்வது, சங்கத்தமிழ் பாடல்களை திருமுருகாரர் படையை ஒரு வரிவிடாமல் கையில் ஒரு குறிப்பு தாள் இல்லாமல் பேசுகிற ஆற்றல் என் வீர சகோதரன் காளிமுத்துவுக்கு இருந்ததே தவிர அவருக்கு நிகரான பேச்சாளர் எவரும் கிடையாது, நானும் கிடையாது. அந்த நினைவு ஆற்றல் அது எப்படித்தானது கங்கை வெள்ளவன காவிரி வெள்ளவன காளிமுத்துடைய நாவிலே நடமாடும் என்று நானே திகைத்து போயிருக்கிறேன். அவரும் கட்டபொம்மன் வம்சாவளியாகிய கே சுப்பு அவர்களும் அப்பொழுது திமுக மாவட்ட செயலராக இருந்த சிவகங்கைக்கு இருந்த அண்ணன் தாவண்ணா கிருஷ்ணன் அதற்கு முன்னையவர்கள் அங்கே போய் பசும்பொன்னிலே வீர வணக்கம் செலுத்திவிட்டு கவுதியிலே கூட்டம் பேசிவிட்டு வழக்கம் போல அண்ணன் கால்பாட்சா வெள்ளச்சாமி வீட்டுக்குத்தான் கூட்டம் முடிந்தவர்கள் இரவு சாப்பாடு. எனக்கு என்ன சுவையை பிடிக்கும் என்று அண்ணன் கால்பாட்சாவுக்கு தெரியும். எங்க ஊர் கண்மாய் கெழுத்து மீன்களை என் தாயார் சமைத்துக் கொடுப்பதை நான் சொல்ல கேட்டிருக்கிறார். ஆகவே எனக்காகவே அவர் கெழுத்து மீன்களை பிரத்யேகமாக வரவழைத்து குழம்பும் வைத்து கெழுத்து மீன்களுக்கு வருத்தம் செய்து பிறகு ஆட்டுக்கறியும் கோழிக்கறியும் போட்டு எங்கள் 4 பேரை உட்கார வைத்து சாப்பிட வைத்தார். அது 91, 92 தான் இந்த வெள்ளம். 93 வழக்கம் போல அக்டோபர் 30 பசுமனுக்கு போவதற்கு அண்ணன் சுப தங்கவேலன் அவர்களிடம் நான் வழக்கம் போல பசுமனுக்கு வருகிறேன் என்று கூறி அதற்கு நீங்களும் உடனிருந்து எனக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்லி இருக்க
இதுவரை இல்லாத அதிசயமாக திமுக தலைவரே பசுமனுக்கு வருகிறார். இல்லையா? நாம அவரே வருகிறார்களுடன் என் பெயர் சோழனிலே அச்சரிக்கப்படவில்லை. அதுக்கு பிறகு என்ன நடந்தது நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் இங்கே இருந்து 300 கார்கள் என்னோடு வர பசுமனுக்கு 93 அக்டோபர் 30 சென்றோம். 300 கார்கள் எங்கிருந்தா வந்தாங்களோ, லட்ச லட்சமா ஏப்ரல் 16 எழுச்சி பேரணிக்கு எப்படி 94 வந்தாங்களோ, அதே போல 93 அக்டோபர் 30 பசுமனுக்கு வந்தார். இவ்வளவு கூட்டத்தை ஒரு இடத்திலே ஒன்றாக சேர்த்து ஒரு 15 நிமிடம் பேச வேண்டுமே என்று நான் நினைத்த போது, காலம் சென்ற நிலையிலே வாழ்கிற வெள்ளித்தேவர் அவர் தகப்பனாரை ஒருவன் கொலை செய்து விட்டார் என்று 18 வயது ஆனவுடன் அதே நபரை வெட்டி படுகொலை செய்துவிட்டு ஆயுள் தண்டனை பெற்று ஜெயிலில் இருந்து மீண்டு வந்தவர் வெள்ளித்தேவர். அவர் அவருடைய நிலத்திலே ஒரு சின்ன பந்தலை போட்டு கூட்டை மேடை போட்டு எங்களை பேச வைத்தார். ஆஹா, எவ்வளவு பெரிய கூட்டம்! அதை பேசிவிட்டு மனதில் இவ்வளவு லட்சம் பேர் வந்திருக்காங்க நினைத்துக் கொண்டு வந்தேன். இடி விழுந்தது என் தலையில். இந்த மதுரைமா நகரிலே இருந்து வந்த 3 வீர தம்பிகள் கண்மணி, அந்த 3 பேரும் பசுமனுக்கு வந்து திரும்பும் போது விபத்திலே சிக்கி இறந்து போனார். அந்த செய்தி கேள்விப்பட்டு நான் துடிதுடித்து போனேன். இங்கே அந்த 3 பேருடைய வீடுகளுக்கும் சென்று அவர் உடல்களை எடுத்துக் கொண்டு போய் சத்தரேறி சுடுகாட்டிலே தகனம் செய்கின்ற வரையிலும் நான் போன அந்த நாளும் எனக்கு ஞாபகம் வருகிறது. அதற்கு பிறகு 2002 அக்டோபர் 30 சிறையில் இருக்கிறேன். என் சகோதரர் பூமிநாதனும் வீர இளவரசனும் எல்லோரும் சிறையில் இருக்கிறோம். அக்டோபர் அங்கே பசுமனுக்கு போக முடியாது. அதற்கு பிறகு ஒரு அக்டோபர் 30 வருகிறது. அப்பொழுதும் நான் சிறையில் இருக்கிறேன். ஒரு வழக்கிலே கைது செய்யப்பட்டு அப்படி சிறையில் இருக்கும் போது வீர இளவரசன் என்னை பார்க்க ஜெயிலுக்கு வந்தார். 30ஆம் தேதி பசுமனுக்கு போயிருந்த நான் வர முடியாது. அதே போல அவர்கள் சென்று வந்தார்கள். ஆனால் சில நாட்களிலே அவரும் என்னை விட்டு இந்த உலகத்தை விட்டே போய்விட்டார். எவ்வளவோ துயரங்கள், எவ்வளவோ சோதனைகள், எவ்வளவோ மன அழுத்தங்கள், அவை எல்லாம் இருந்தாலும் தேவர் பெருமானை கொஞ்ச நேரம் நினைத்துக் கொண்டார். கப்பலோட்டிய தமிழர் வீர சிதம்பரத்தை கொஞ்ச நேரம் நினைத்துக் கொண்டார். அவர்கள் கடைசி நாட்களில் தேவர் கப்பலோட்டிய தமிழர் வெள்ளித்தட்டிலே சாப்பிட்ட அந்த செல்வந்த பெருமகன் தொழிலாளர் தோழர்களுக்காக அத்தனை பேர் வேலை நிறுத்தம் செய்த போது அவர்களுக்கு உணவு வழங்க பல லட்சக்கணக்கான பணங்களை செலவழித்த அந்த குபேரனை போல வாழ்ந்தவர் கடைசியில் கண்ணனூர் சிறையில் இருந்து கீழே தரையிலே படுத்திருந்த போது நடுராத்திரியில் அந்த ஜெயில் டாக்டர் அவன் சூப்பரண்டுக்கு அடுத்த பொசிஷன் இருக்கிறவர் மிஸ்டர் பிள்ளை என்று தூக்கம் கலைந்து எழுந்து What do you want? உனக்கு என்ன வேணும் என்று சிதம்பரம் பிள்ளை கேட்டார். Do you know Mr. Ash? ஆஸ்துரை உனக்கு தெரியுமா? அந்த பாவிதானே என்னை இந்த சிறைக்கு அனுப்பியவர் என்று சிதம்பரம் பிள்ளை பதில் சொன்னார். அந்த ஆஸ்துரையை ஒருவன் மணியாச்சி ஜங்ஷனிலே சுட்டு கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டு விட்டார் என்ற செய்தி எங்களுக்கு வந்திருக்கிறது என்று அவன் சொன்னான். உடனே சிதம்பரம் பிள்ளை நல்லதே நவின்றாய், நல்ல சொல்லையில் அதை சொல்லிட்டேன். அவருக்கு அளவு கிடந்த போகும். இந்த வருஷம் உனக்கு மாடரேஷன் கிடையாது, தண்டனை குறைப்பு கிடையாது. I don't care. என்ன குறைச்சாலே குறைக்காவிட்டாலும் சரி. இதை தன் சுயசரிதை கவிதையிலே சிதம்பரம் பிள்ளை அப்படியே எழுதியிருக்கிறார். அவர் சிறையை விட்டு வெளியே வந்தார். நாதி கிடையாது, ஒரே ஒரு உருவம், தொழு நோயாளியாக மாறி போன உருவம். அவரோடு சேர்ந்து மேடைகளிலே கர்ஜனை செய்த சுப்பிரமணிய சிவா மட்டும் ஜெயில் வாசலிலே குஷ்டரோகியாக வந்து நின்றார்.
சிதம்பரம் என்று கட்டி தள்ளி கொண்டார். யோசித்தார், தனக்கு குஷ்டரோகம் இருக்கிறது, கட்டி தள்ளி கொண்டார் சிதம்பரம் இல்லை. சென்னையில் போய் அரிசி கடை வைத்தார், படு கஷ்டம் நடத்த முடியவில்லை. எண்ணெய் கடை வைத்தார், அதை விட கஷ்டம் நடத்த முடியவில்லை. ஆனால் வாலஸ் என்கிற ஜட்ஜ் சிதம்பரம் பிள்ளையின் மீது கருணை கொண்டு அவரது வக்கீல் சன்னத்தை திரும்ப வழங்கினார். அதனால்தான் தன் பிள்ளைகளுக்கு ஒரு புதல்வனுக்கு வாலஸ் என்று பெயர் வைத்தார் சிதம்பரம் பிள்ளை. கோயில்பட்டியில் ஜட்காவட்டிக்கு காசு இல்லாமல், புது கோட்டு கருப்பு கோட்டு தைப்பதற்கு வசதி இல்லாமல், கிழிந்து போன கோட்டை ஊசியால் நூலை தைத்து அதை போட்டுக்கொண்டு கோர்ட்டுக்கு போவதும் வருவதுமாக இருந்த அவர், எனக்கு ஒரு கடன் இருக்கிறது, எனக்கு பின்னால் அந்த கடனை அடைக்க வேண்டும், எனக்கு இத்தனை சென்று நிலம் இருக்கிறது, அதை விற்றாவது அடைத்து விடுகிறது, உயிரெழுதி வைத்துவிட்டு கடைசி காலத்தில் யாரும் அவரை தேடவில்லை, சாப்பாட்டுக்கே வழி இல்லை, அதை நினைத்து பார்க்க சிதம்பரம் பிள்ளை அப்படி இருந்திருக்காரு. நமக்கு இன்னும் ஊருக்கு 10 பேர் இருக்கிறார்களே, நமக்கு என்ன குறை? நாம் எதை பற்றி கவலைப்பட வேண்டும்? ஊருக்கு ஊரின் சகோதரர், அண்ணன்மார்கள், தம்பிமார்கள் எது வந்தாலும் எதிரே இருந்தாலும் நாங்கள் உன்னோடு பயணிப்போம் என்று நடுகிறார்கள். அதுபோல வாழ்க்கையிலே என்று என் மனதை திருப்தி செய்து கொள்கிறோம். நான் கூட்டங்களிலே பேசுவதற்கு ஒரு பொருள் என்றால் அந்த பொருளின் எல்லை தாண்டி எங்கும் போக மாட்டேன். பசுமன் தேவர் திருமகனாரின் ஆன்மீகமும் அரசியல் வாழ்வில் அவர் சாதித்ததை விட அவருக்கு கிடைத்த தண்டனைகள் அதிகம். ஆன்மீகத்தில் கரைபுரண்டு ஓடுகிற அவ்வளவு ஞானத்தை பெற்றிருந்த அவர் ஆன்மீகத்தை பற்றி சொல்லும் போது எல்லா மதங்களும் ஒவ்வொரு வெவ்வேறு இடங்களிலே இருந்து உதயமாகி அவர்கள் பாதைகளிலே பயணித்து கடைசியில் மகா சமுத்திரத்திலே போய் ஒன்றாக சேருவதைப் போல எந்த மதமாக இருந்தாலும் சரி எல்லா மதங்களும் ஒரு எல்லைக்குத்தான் வந்து சேர்கின்றன. ஆண்டவன் ஒருவனே என்று தேவர் திருமகன் முழங்கினார், அழைத்தார். அண்ணா அவர்கள் ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்று அவர் குறிப்பிட்டார். பசுமன் தேவர் திருமகன் சொல்லுகிறார், நீவே பெரியார், நீவே ராமசாமியை போல நான் காங்கிரஸ் கட்சியை விட்டு விலகிவிட்டேன் என்று சிலர் எழுதுகிறார்கள். நீவே ராமசாமியை போல நான் வெளியேறவில்லை, பெர்மிட் போட்டா இதிலிருந்து விலகி இருக்கிறேன் என்று சொன்னது மட்டுமல்ல, 52 பொதுத் தேர்தலில் ஒரே மேடையில் அறிஞர் அண்ணாவும் தந்தை பெரியாரும் ஒரே மேடையில் காங்கிரஸ் எதிர்த்து பேசினார்கள். இந்த வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும்? தேவர் திருமகன் தெய்வத்தை வணங்குபவர், பக்தி உள்ளவர், அவர் கடவுளை கும்பிடுபவர், குட்டாளர் சொல்லுகிறவர். பெரியார் 2 பேரும் ஒரே மேடையில் பேசுகிற அளவுக்கு ஒரு மனப்பக்குவம் 2 பேருக்கும் இருந்திருக்கிறது. நான் பெரியார் வழியில் வந்தவர், அண்ணா வழியில் வந்தவர். அந்த பெரியார் அண்ணா உலகிய பூமியில் இந்த சனாதனிகள், இந்த இந்துத்துவ சக்திகள் பாரதிய ஜனதா கட்சி என்ற முகமூடி போட்டுக் கொண்டு உள்ளே பிரவேசிக்க நினைக்கிறார்களே, இது திராவிட இயக்க வீரர்கள் ரத்தம் சிந்திய பூமி, கண்ணீர் சிந்திய பூமி, வியர்வை சிந்திய பூமி, உயிர்களை தத்தம் செய்த பூமி. அப்படிப்பட்ட தமிழ்நாடு இங்கே உள்ளே பிரவேசிப்பதற்கு எங்களை பொறுத்தமட்டில் அனுமதிக்க மாட்டோம். எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன பதவி கிடைக்கும், எத்தனை பேருக்கு எம்எல்ஏ பதவி என்று கணக்கு போடுகிற இடத்திலே வைக்கோ இல்லை. எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கிறது. திராவிட இயக்கத்தை பாதுகாப்பதற்கு 82வது பிராயத்தில் நான் இருக்கிறேன். 64 அண்ணா முன்னிலையில் திமுக மாணவர்களிலே இணைந்தால் 28 தடவை சிறைக்கு சென்றிருக்கிறேன். 5 வருடம் சிறைவாசம் அனுபவித்திருக்கிறேன். ஆனால் சல்லி காசின் வாழ்க்கையில் நான் சம்பாதிக்கவில்லை, என் கரங்கள் கரைப்பட்டதில்லை,